2.8 பகவத்கீதை 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் இருக்கும். நான் படிக்கிறேன். ஸ்லோகம் யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையாக கூட படிக்கலாம். யாராவது படிக்க விரும்புறீங்களா? படிக்கட்டுங்களா மாதாஜி? தாராளமாக படிங்க மாதாஜி. நாகி தபஸ்யாமி மமாபனுத்யா யச்சோதம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமாவ் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் ஸ்ராணாம் அபிசாதிபத்யம். மொழிபெயர்ப்பும் நீங்கள் படிக்கலாம் மாதாஜி. என் புலன்களை வருத்துகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேல் உலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியுமில்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. பொருளுரை: அறநெறிகள் மற்றும் நீதி கோட்பாடுகளின் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன்வைத்த போதிலும் ஆன்மீக குருவின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியின்றி அவனுடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்று தெரிகிறது. அவனது இருப்பையே வரட்டி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிற்றறிவு உபயோகமற்றது என்பதையும், பகவான் கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அத்தகைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது இயலாது என்பதையும் அர்ஜுனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கல்வி அறிவு, ஞானம், பெரும் பதவி இவை எல்லாம் வாழ்வின் சிக்கலை தீர்க்க சற்றும் உபயோகமற்றவையே. கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவ முடியும். எனவே 100% கிருஷ்ண உணர்வில் இருக்கும் குருவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு. ஏனெனில் அவரால் மட்டுமே வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க முடியும். சமுதாய நிலைகள் எப்படி இருப்பினும் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக இருப்பவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்று பகவான் சைதன்யர் கூறியுள்ளார். கிபா விப்ர கிபான்யாசி சூத்ரகேன நய கே கிருஷ்ண தத்வ வேதா கே குரு ஹய. ஒருவன் விப்ரனோ வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதர், ஆழ்ந்த குலத்தில் பிறந்தவனோ துறவியோ அது பொருட்டல்ல. கிருஷ்ணரை பற்றி தத்துவத்தில் வல்லுநராக இருந்தால் அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவார். சைதன்ய சரிதாமிர்தம் நிலை. எனவே கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்க முடியாது. வேத இலக்கியங்களில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: சத்கர்ம நிபனோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதக ஐ வைஷ்ணவோ குருர் நஷ்யாத் வைஷ்ணவஸ்வ குரு. வேத ஞானத்தின் அனைத்து விஷயங்களிலும் நிபுணனாக திகழும் கற்றறிந்த பிராமணன் வைஷ்ணவனாக இல்லாவிடில், கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை அறியாவிடில் அவன் குருவாக தகுதியற்றவன். கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவனாக இருப்பவன் இழிகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குருவாகலாம். பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைப்பதாலும் பௌதிக உலகின் சிக்கலான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை முறியடிக்க முடியாது. உலகின் பல பாகங்களின் செல்வம் நிறைந்த, பொருளாதார முன்னேற்றமடைந்த, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் பொருந்திய நாடுகள் பல உள்ளன. எனினும் பௌதிக வாழ்வின் பிரச்சனைகள் அங்கும் காணப்படுகின்றன. மக்கள் பல்வேறு வழிகளில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமாக கிருஷ்ணரையோ பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தையோ பற்றிய விஞ்ஞானம் அடங்கிய நூல்களையோ அணுகினால் மட்டுமே உண்மையான இன்பத்தை அவர்களால் அடைய முடியும். குடும்பம், சமூகம், நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலும் வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்துவிட முடியாது. அவ்வாறு தீர்த்துவிட முடியும் என்றால் பூவுலகின் எதிரியற்ற ராஜ்யமோ சர்க்கலோகங்களில் உள்ள தேவர்களைப் போன்ற அதிகாரத்தன்மையோ என் கவலைகளை தீர்க்காது என்று அர்ஜுனன் கூறியிருக்க மாட்டான். அவன் கிருஷ்ண உணர்வில் தஞ்சம் புகுந்துள்ளான். இதுவே அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சரியான வழியாகும். பொருளாதார முன்னேற்றமும் உலகையாளும் தன்மையும் ஜட இயற்கையின் சீற்றத்தினால் எக்கணமும் அழிவடையலாம்.
இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயர் கிரகத்திற்கு முயற்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம். பகவத்கீதை இதனை உறுதி செய்கின்றது. சீனோ புண்ணியே மத்திய லோகம் விசந்தி. புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்தவுடன் இன்பத்தின் உச்சியிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுகின்றனர். உலகின் பல அரசியல்வாதிகள் இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளனர். இது போன்ற வீழ்ச்சிகள் மேன்மேலும் கவலைக்கே இடமளிக்கின்றன. எனவே கவலைகளை நாம் நன்முறையில் களைய விரும்பினால் அர்ஜுனனை போல நாமும் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். அர்ஜுனன் தனது பிரச்சனைக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்காக கிருஷ்ணரை அணுகினான். இதுவே கிருஷ்ண உணர்வின் வழியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. அது பொருளையும் பெரிய பொருளுரை நல்லா படிச்சீங்க, நன்றி. இப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்றது என்னன்னா, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாங்கிறது தான் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி சொல்றாரு. இதுல பொருளரைக்கும் பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு, இப்போ நம்ம அவர் பிரபுபாதர் இது சொல்லும்போது இந்த கிளாஸஸ்ல கொடுக்கும்போது இதை மென்ஷன் பண்ணுவாரு. இப்போ பூலோகத்திலிருந்து பெரிய அளவுல காசு செலவு பண்ணி விண்ணுலகத்துக்கு போறது, மார்ஸ் பிளானட்டுக்கு போறது, இந்த கிரகங்களுக்கு போறதுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. நிலாக்கு போய் வந்தேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நிலாக்கு யாரும் போகல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே போய் வந்ததுனால இதுல என்ன லாபம் இருக்கு, அங்க போய் என்ன சாதிச்சோம்? இப்ப நம்மளோட உடல் பூலோகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உடல் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இப்ப எப்படி நம்ம உதாரணம் ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். கடல்ல இல்ல ஆறு இதுல எல்லாம் மீன்கள், அந்த உயிர்வாளிகள், தண்ணியில இருக்கிற உயிர்வாளிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. தண்ணியிலிருந்து அந்த உயிரினங்களை வெளியில எடுத்துட்டோம்னா அந்த ஜீவன்கள் என்ன ஆகுது, அந்த சரீரத்தை விட்டு விலகிடுது. சரியா? அதே மாதிரி தீயிலையும் சில ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு தீயில வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உடலமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி தண்ணியில வாழ்றதுக்கு உடலமைப்பு மீன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி. இதெல்லாம் உதாரணமா ஒரு அடிக்கடி சொல்லுவார் வகுப்புல. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம போய் மேல அந்த லோகத்துக்கு போறேன் இந்த லோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். ஆனா அந்த லோகத்துல இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அந்த இதாகட்டும், வெதர் ஆகட்டும், அந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடலமைப்பு கிடையாது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம். இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தங்க இந்திய நாட்டு பெண்மணி அமெரிக்கால இருந்து போனாங்க விண்வெளியில. அப்ப போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ 1.25 வருஷமோ எத்தனையோ நாட்கள் அங்க சிக்கி தவிச்சிட்டாங்க. அங்கிருந்து வர முடியல இல்லையா, பல பிரச்சனைகள்னால வர முடியல. ஏன் போறாங்க? இது இவங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது தெரியாம அங்க யார் இருக்கான்னு பார்க்க போறேன். சாஸ்திரத்தை படிச்சா தெளிவா சொல்ல போறாங்க. சோமா அப்படிங்கிற சந்திரன் கிரகம் இருக்கு இல்லையா, அது அரசனோட இது சோமா அப்படின்னு சொல்லுவோம். அரசனோட ரோலுக்கு பேரு. இப்படி சூர்யான்னு சொல்றோம். ஆனா விவஸ்வான் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் சூர்யா, அதாவது சூரிய கிரகத்தை ஆண்டு வந்தாரு. அது மாதிரி சூரிய குலத்துல வந்தவங்க தான் ரகுவம்சம், அதாவது நம்ம ரகுபதி கிருஷ்ணர், ராமன். ஸோ இந்த மாதிரி அந்த குலவம்சத்துல வந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பூலோகத்துல சிலவங்க ஆட்சி புரியுறாங்க, சில பேர் சூரிய இதுலயே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். சாஸ்திரத்தை படிக்கும் போதே நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்திரன் சந்திரன் ஆகட்டும், இவங்க தேவி தேவர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு அவங்க கால் தரையில படாது பாரு, தரையில கால் படாம நிக்கிறான் பாரு அப்படின்னு நம்ம சில சமயம் கிண்டலா சொல்லுவோம் இல்லையா. அந்த அளவுக்கு அவன் குதிக்கிறான், சந்தோஷமா இருக்கான், இல்லை ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், அது உவமையா கூட சொல்லுவோம். உண்மையாவே தேவி தேவர்கள் பெரிய பதவியில இருக்காங்க. அவங்க புண்ணியம் செஞ்சதுனாலதான் அந்த பதவியை அடையறாங்க. இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி, பிரம்மா அப்படிங்கிறது ஒரு பதவி. அவங்க 100 ஆண்டு காலம், அவங்களோட 100 ஆண்டு காலம். இப்ப எப்படி எறும்புக்கு 100 ஆண்டு அப்படிங்கிறது நம்மள கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம்னா அது 1 நாள் 2 நாள்ல அந்த எறும்பு செத்துரும். ஆனா அந்த எறும்புக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் கணக்கு 100 ஆண்டுன்னு அவங்களோட கணக்குல இருக்குது. ஆனா நம்ம கணக்குல இருந்து பார்க்கும்போது ஒரு 2 நாள்லயே இல்ல ஒரே நாள்ல சில பூச்சிகள் பிறக்கும், வளரும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கும் குழந்தை குட்டிகளோட. அதுக்கப்புறம் வயசாகி செத்துரும். இது ஒரே நாள்ல நடந்துடும். இல்ல சில பூச்சிகள் ஒரே மணி நேரத்துல நடந்து முடிஞ்சிடும் வாழ்க்கை.
அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும், நமக்கு பிரம்மாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். நூறாண்டு காலம் பிரம்மாவோடது அப்படிங்கும்போது அது கோடான கோடி ஆண்டுகள் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளோட தகுதிகள், அவங்களோட புண்ணிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுது. அதுதான் தேவி தேவர்களோட பதவி அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன அவங்களோட இது கடமைகள் என்ன அப்படின்னு எல்லாமே சாஸ்திரம் கொடுக்கப்படுது. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. நம்ம சாஸ்திரம் படிக்கலைன்னா தான் அது ஆச்சரியம். படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே சொல்லப்பட்டுருது ஆச்சாரியர்கள் மூலியமா, குரு பரம்பரை சீர பரம்பரை மூலியமா. ஆனா அந்த படிக்காதவங்க ஆராய்ச்சி பண்றேங்கிற பேர் வழியில என்ன பண்றாங்க, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, பணக்காரங்களா இருக்காங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துல பதவியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதை அவங்களால தடுக்க முடியுமா அப்படின்னு பிரபுபாதர் அடிக்கடி சவால் விடுவார். முடியுமா? அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி கழகம் வச்சிருக்கீங்க, நடத்துறீங்க, படிக்கிறீங்க, ஆனா இது உங்களால நிறுத்த முடியுமா? முடியாது. பிறப்பை நிறுத்த முடியாது, இறப்பை நிறுத்த முடியாது, முதுமை நோய் இதெல்லாத்தையும் நிறுத்தவே முடியாது இல்லையா? தற்காலிகமா ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்குன்னா அவங்கள தற்காலிகமா நீங்க குணப்படுத்தி வச்சிருக்கலாம். அவங்களோட ஆயுட்காலத்துல கொஞ்ச நாள் நீங்க கூட சேர்த்தி கொடுத்த மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம் அது. ஆனா எல்லாமே விதி பிரகாரம் தான் நடக்கும். அவங்களோட விதியில எவ்வளவு காலம் அவங்க இருப்பாங்களோ அவ்வளவு காலம் தான் இருப்பாங்க. இந்த நோய்க்கு நீங்க மருந்து கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு நோய் வரும். ஏன்னா கர்மா பிரகாரம் அவங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு விதி இருந்ததுன்னா அவங்க அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். ஒரு தலைவலியில அவங்க துன்பம் அனுபவிக்கணும்னு இருக்கு, ஆனா தலைவலிக்கு மாத்திரையை கொடுத்து சரி பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு அந்த வலிங்கிற துன்பத்தை அனுபவிச்சாதான் பாவம் குறையும்னு இருக்கு விதி பிரகாரம். ஆனா அவங்களுக்கு தான் நம்ம மருந்து வேற கொடுத்துட்டோமே. அப்ப அது என்ன ஆகும், வயிற்று வலியா அது மாறாது, வயிற்று வலி வரும், இல்ல வேற ஏதாவது வலிகள் அதுல பாவத்தை கழிக்கிற மாதிரி வரும். ஆனா இதை புரிஞ்சுக்காம நம்ம இந்த சுழற்சியிலேயே இருக்கிற மாதிரியே நம்ம வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பகவான் பக்தர்கள் சொல்றாங்க இல்லையா? கிருஷ்ணரை பத்தி சொன்ன பகவதம் ஆகட்டும், கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையாகட்டும், நம்ம திரும்ப திரும்ப படிக்க போற ஒரே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எப்படி பக்தி பண்றது, எப்படி பகவானை போய் சென்றடைகிறது, அவ்வளவுதான். இதை நம்ம பல உதாரணங்களோட அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். பட் இதுதான் மேட்டர். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுட்டா போதும், நம்ம மற்ற லோகத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அங்கெல்லாம் நம்ம போகணும் இல்லையா? நம்ம இந்த பூலோகத்திலேயே எந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்றோமோ பண்ணிட்டு பகவானை டைரக்டா சேர்ந்து போயிடலாம் இல்லையா? சரி, அடுத்தது நம்ம படிப்போம். மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா ஸ்லோகம்? சரி, நானே படிக்கிறேன். படிங்க மாதாஜி, தாராளமா படிங்க. ஏவம் உத்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தபக நயோச்ய விதி கோவிந்தம் உத்வா ஸ்னிம் பபுவக. சஞ்சயன் கூறினான். இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிர்க்க செய்பவனான அர்ஜுனன், கோவிந்தா, நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகி விட்டான். போரிடாமல் அர்ஜுனன் களத்திலிருந்து விலகிச் சென்று பிச்சை எடுத்து பிழைக்கப் போவதாக எண்ணி திருதராஷ்டிரர் மிகவும் மகிழ்வடைந்திருக்கலாம். ஆனால் அர்ஜுனனை எதிரிகளை கொள்ளும் திறமை உடையவன் என்று குறிப்பிடுவதன் மூலம் சஞ்சயன் மீண்டும் அவரை சோகத்தில் ஆழ்த்தினான். அர்ஜுனன் குடும்ப பற்றுதலினால் தற்போது பொய்யான துன்பத்தில் மயங்கியுள்ள போதிலும் பரம ஆன்மீக குருவான கிருஷ்ணரிடம் சீடனாக சரணடைந்துள்ளான். குடும்ப பற்றுதலால் ஏற்பட்ட பொய்யான ஏப்பத்திலிருந்து விரைவில் விடுபட்டு தன்னுணர்வின் பக்குவமான ஞானத்தால் கிருஷ்ண உணர்வினால் தெளிவு பெற்று அர்ஜுனன் போரிடப் போவது உறுதி என்பதையே இது காட்டுகிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரால் தெளிவு பெற போவதால் திருதராஷ்டிரன் மகிழ்ச்சி நீடிக்காது. இறுதியில் அர்ஜுனன் போரிடுவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ சஞ்சயன் இப்போ சொல்றான், இப்போ நடந்துட்டு இருக்க கான்வர்சேஷன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றது யாரு? சஞ்சயன். யார்கிட்ட சொல்றா? திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டான். என்ன அர்ஜுனன் சொல்லிட்டான்னு சொல்றான் சஞ்சயன்? எதிரிகளை தவிக்க செய்பவன். ஆனா அர்ஜுனன் எதிரிகளையே தவிக்க செய்யறவன் அவன். ஆனாலும்
அவன் என்ன பண்ணிட்டான், போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்க சஞ்சயன் சொல்றான். ஆனா பொருளுரையில பிரபுபாதர் நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. இப்போ அர்ஜுனன் எந்த அளவுக்கு முடிவுக்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே பார்த்தோம். இந்த போர்ல நான் களமிறங்கி நான் மற்றவங்களை என்னோட உறவினர்களே எதிரியா நினைச்சு போரிட்டு ஜெயிக்கிறதுக்கு பொதுவாக நான் போய் காட்டுக்கு போய் நான் பிச்சை எடுத்துனாவது பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனா அவனுக்கு என்ன திறமை இல்லையா, அவனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையா, பயம் வந்துருச்சா போர்லன்னா கிடையாது. முழுக்க முழுக்க அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த கருணை தான். ஆனா அவனுக்கு அந்த கருணையில அவன் மூடப்பட்டிருக்கான். இந்த சென்டிமெண்டல் இஷ்யூ இப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவம் புண்ணியங்களை பார்க்குறோம் சரி, ஆனா அதுக்குன்னு நேரம் காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த நேரம் காலம்னு இருக்குன்னா எப்படின்னா, இப்போ தர்ம வழியில நம்ம நடத்தி ஆகணும். ஒரு சத்திரியனா இருக்கிறவன் மக்களை நான் தர்ம வழியில கொண்டு வரணும். தர்ம வழியில வந்தாதான் அவங்க பக்திக்கு வருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது நடக்கும். ஆனா நான் பாட்டுக்கு என்னோட உண்மையான கடமை என்னன்னு தெரியாம, இது இல்லை, என்னோட கடமையை செய்யறது கடமை இல்லைங்கிற தப்பான புரிதல்ல இப்ப அர்ஜுனன் ஒரு மயக்கத்துல இருக்கான். அவன் அதனாலதான் இப்ப குழப்பம் அடைஞ்சு அவன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவன் இருக்கான். அதனால நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தினால அப்படி ஒரு முடிவு பண்ணிடுறான். அவன் இப்போ ஃபுல்லா பேச விரும்பல. இதுக்கு மேல அவனால எதுவும் சொல்லவும் விரும்பல. இனி கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதைப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசை திடப்படுத்திட்டான். இந்த மாதிரிதான் நம்மளும் மனசை எப்பவுமே ரெடியா வச்சுக்கணும். நம்ம சீர பரம்பரையில வர்ற குரு ஆச்சாரியார்கள் சொல்றது, அதுவும் பகவான் பக்தர்கள், அந்த ஆச்சாரியர்கள் பகவான் பக்தர்களா இருக்கணும். நம்ம யாரை வேணாலும் போலி குருக்கள் எல்லாத்தையும் நம்ம ஆச்சாரியார்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் தவறா நம்ம சென்றடைஞ்சு நம்ம போய் கேட்கக்கூடாது, இவங்க நம்மளை வழிகாட்டுவாங்கன்னு. ஏன்னா நம்ம இந்த உதாரணத்தை அடிக்கடி பார்க்குறோம் இல்லை, ஒரு குருடன் இன்னொரு குருடனை அழைச்சிட்டு போனா 2 பேருமே குழிக்குள்ளதான் விழுகணும். அந்த மாதிரி பகவான் பக்தர்கள் அல்லாதவங்க கிட்ட போய் நம்ம வழி கேட்டோம்னா அவங்க என்ன வழி சொல்லுவாங்க, பௌதீகத்துல ஒரு வழியை தான் சொல்லுவாங்க. ஆன்மீகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பௌதீகத்துல நீங்க லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியா பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே வழிதான். அது என்னன்னா பகவானோட திருப்பாத தாமரை பாத கமலத்தை சரணடைகிறது, அவ்வளவுதான். இதுதான் ஒரே வழி. இந்த வழியில பண்ணிட்டோம்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது அந்தரியாமையா பகவான் நம்மளை வழி நடத்துவார். அதை விட்டுட்டு இப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் நேரடியே இருந்தாரு, அதனால கிருஷ்ணர் நேரடியாவே சொல்லிட்டாரு. நமக்கு இல்லையேப்பா, நம்மளுக்கு எங்கப்பா கிருஷ்ணர் நேர்ல இருக்காருன்னா, ஏன் இல்லை, பகவான் கிருஷ்ணர் தான் பகவத்கீதை மூலியமா இருக்காரு, ஸ்ரீமத் பகவத் மூலியமா இருக்காரு. அவரோட வார்த்தைகள் சொன்னப்பட்ட வார்த்தைகள், கூறப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே பதிவாயிருக்கு. அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை இல்லையா. அதே மாதிரி பகவான் பக்தர்கள் நமக்கு அதை எடுத்து சொல்றதுக்கும் இருக்காங்க, விளக்கமா சொல்றதுக்கு, உவமைகளோட சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இனி இதுக்கு மேல நம்மளுக்கு ஒண்ணும் வேண்டியதில்லை. இப்ப அர்ஜுனனோட ஒரு நற்குணத்துல ஒண்ணு, நல்ல பண்புல ஒண்ணு என்னன்னா பகவான் கிட்ட சரணடைகிறது. அதுதான் நம்மளுக்கும் சால சிறந்தது இல்லையா. நம்மளும் குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் வருது போகுது, எது சரி எது தப்புன்னு நமக்கே சில சமயங்கள்ல புரியறது இல்லை. சிலது நல்லது மாதிரிதான் தெரியும், ஆனா அது நம்மளுக்கு அனுகூலியச சங்கல்ப பிரதிகூலியச வர்ஜனமா இருந்ததுன்னா, பகவான் பக்தி செய்யறதுக்கு அனுகூலியமா இருக்கு இல்ல அனுகூலியமா இல்லை அப்படின்னு நம்ம டிஸ்கிரிமினேட், நம்மளுக்கு அதை வேறுபடுத்தி பார்க்க தெரியல அப்படின்னா பகவான் பக்தர்கள் கிட்ட போய் நம்ம அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எது நம்மளுக்கு பக்திக்கு சாதகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும், எது சாதகமா இல்லையோ அதை நம்ம விட்டுறணும். அதாவது மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனியை போலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு, இல்ல கிருஷ்ணர் சொன்னதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, சத்துவகுணத்துல இருக்கிறப்போ அந்த விஷயங்கள் முதல்ல பார்த்தா கசப்பா தெரியுமா. ஒரு அறிவுரை யாராவது சொன்னாங்கன்னா, நல்ல விஷயங்களை கடைபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த சத்துவகுணத்துல இருக்கிற விஷயங்களை முதல்ல எடுத்து செய்யறதுக்கு என்னமோ கசப்பா தெரியும். ஆனா அதனோட பலன் ரொம்ப சுவையா இருக்குமா, இனிப்பா இருக்கும். ஆனா ரஜகுணத்துல இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா எடுத்தோடனே முதல்ல ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப அருமையா இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதனோட பலன் வீணாதான் போகும், அதுல பலனே இருக்காது.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ உடல் நான் குறைக்கணும், உடல் எடையை குறைக்கணும்னு ஒருத்தங்க பண்றாங்க. அப்ப ஒருத்தங்க அறிவுரை சொல்றாங்க, இந்த மாதிரி நல்ல சுகாதாரமா ஆகாரங்கள் சாப்பிடு, ஆரோக்கியமான ஆகாரங்கள் சாப்பிடு, உடற்பயிற்சி செய்யு, யோகா பயிற்சி செய்யு, மூச்சு பயிற்சி செய்யு, இதெல்லாம் சொல்றாங்க. அதை அதுக்கப்புறம் அதை கேட்கறதுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும். இதெல்லாம் பண்றதா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கும் ரொம்ப முடையா இருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணுனா அதனோட பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப இன்பகரமா இருக்கும். அவங்க சொன்னபடி கேட்டா ஆரோக்கியம் திரும்ப பெறுறாங்க, உடல் எடை கட்டுக்குள்ள வருது, பார்க்கறக்கும் அவங்களுக்கு ஒரு பளபளப்பு கிடைக்குது, தோல் பளபளப்பும் கிடைக்குது. இது ஒரு உதாரணம், சாதாரண ஒரு பௌதிக உதாரணம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ அது ஒரு சாதாரண உதாரணம் தான். அதே மாதிரி ரஜகுணத்துல இப்போ எடுத்தோடனே இப்போ ஒரு இப்போ தூங்குறது நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம், அது தமகுணம் ஆக்சுவலா. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும். இல்லை படத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பேய் படத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு குழப்பம், மண்டை கனம், அதாவது தலைவலி, அது பயம், அந்த பேய் படத்தை பார்த்து அந்த மாதிரி இருந்ததுன்னா பலன் வந்து அது ஒரு இனிமையா இருக்காது. புரியுதா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு பல உதாரணங்கள் தோணலாம். இது ஒரு சத்த குணத்துல ஒரு விஷயம் பண்றதுக்கும் ரஜோ குணத்துல பண்றதுக்கும், தம குணத்தை பார்த்தோம்னா ஆரம்பமும் சரி இருக்காது, முடிவும் சரி இருக்காது. அதுதான் தமகுணம். ரஜகுணத்துல ஆரம்பத்துல நல்லா, இப்ப ஸ்வீட்டே சாப்பிட்றோம், ரொம்ப இனிமையா இருக்கு, நல்லா இருக்கு, ஜாலியா சாப்பிட்றோம், என்ஜாய் பண்றோம். ஆனா அதனோட பலன் என்னவா இருக்கும்? அதோட சுகர் தேவையில்லாம, பாடியில தேவையில்லாம சுகர் ஏறும், அதனால சில பக்க விளைவுகள் வரும் இல்லையா? அதுதான் அதனோட விளைவு, பக்க விளைவு. இப்போ சத்த குணத்துல நம்ம சாஸ்திரம் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஸ்லோகங்கள் உச்சரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், பொருளரை உட்கார்ந்து கேட்கறது படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புரியுதோ புரியலையோ, எப்படி தலைவலி மாத்திரை அது என்னென்ன இருக்கு, அதுல கெமிக்கல் காம்போசிஷன் என்ன இருக்குன்னே தெரியாம தலைவலி மாத்திரை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு தலைவலி சரியாயிடுது. நீங்க அதுக்கு போய் மெடிசன் எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வந்துதான் தலைவலி மாத்திரையை சாப்பிடணுங்கிறது கிடையாது இல்லையா? யாரு வேணாலும் அந்தந்த வலி மாத்திரையை நீங்க சாப்பிட்டா அந்தந்த வலி சரியாயிட்டு போகுது. அதே போல பகவான் சாஸ்திரம், பகவான் நாமம், ரூபம், குணம், லீலைகளை கேட்கறதோ பார்க்கறதோ இல்ல படிக்கிறதோ இதை பண்ணும்போது புரியுதோ புரியலையோ, ஆரம்பத்துல புரியாத மாதிரி இருக்கலாம், புரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இன்னும் ஆழமா நம்மளுக்கு அந்த உறவு ஏற்படல இன்னும் பகவான் கிட்டனாலும் கூட பலன் என்னமோ உண்மை உண்டு, பலன் உறுதியா உண்டு, பலன் என்னமோ உண்மைதான். நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு தைரியம், கூடவே பகவான் இருக்கிற அந்த தைரியம் நம்பிக்கையும் நம்மளை வந்து எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளியில கொண்டு வரும். புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். சொல்லுங்க மாதாஜி. தம் உவாச ரிஷிகேஷக பிரகர்ஷன் இவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே இசி தந்தம் இதம்பஷக. பரதகுல தோன்றலே, அச்சமயத்தில் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார். ரிஷிகேஷர், குடாகேஷன் ஆகிய இரு நெருங்கிய நண்பர்களிடையே விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள். எனினும் அவர்களில் ஒருவன் தானாகவே மற்றவரின் சீடனானான். ஒரு நண்பன் சீடனாவதற்கு முன்வந்ததனால் கிருஷ்ணர் புன்முறுவல் செய்தார். எல்லோருக்கும் பகவானாக திகழும் அவர் எல்லோருடைய தலைவராக எப்போதுமே எல்லாரையும் விட உயர்நிலையில் இருப்பவர். இருப்பினும் நண்பராக, மகனாக அல்லது காதலுக்குரியவராக ஏதேனும் ஒரு பக்தன் அவரை ஏற்க விரும்பினால் அதற்கு அன்புடன் இசைகிறார். ஆனால் ஆசிரியராக ஏற்கப்பட்ட உடனேயே அந்நிலையை தாங்கி ஆசிரியருக்கு தேவையான கனத்துடன் சீடனிடம் பேசினார். குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயான உரையாடல் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் வெளிப்படையாக நடந்தது. இது எல்லாருக்கும் பயனளிப்பதற்காகவே என்று தோன்றுகிறது. எனவே பகவத்கீதையின் உபதேசங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ சமூகத்திற்கோ குலத்திற்கோ மட்டும் முறிதானதல்ல.
உரித்தானதல்ல, அனைவருக்கும் உரியதாகும். நண்பர்களும் எதிரிகளும் கூட அவற்றை கேட்கும் சம உரிமை கொண்டுள்ளனர். தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் வந்து இப்போ அர்ஜுனன் இவ்வளோ சங்கடமா பிசி தந்தம் ரொம்ப சோகமா புலம்பிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த புலம்பல், அந்த குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அவனோட இதுல தோத்து போயிடறான்ல. அவனோட கடமை என்னன்னே தெரியாம அந்த அவனோட கேள்வியிலேயே அவன் தோத்து போய் விட்டுறான் அந்த இதை. ஆனா பகவான் அழகா சிரிக்கிறாருன்னா அது வந்து கிண்டலா சிரிக்கிறது இல்லை, நம்ம ஒருத்தர் நையாண்டி பண்ணி சிரிக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. அது வந்து இது எனக்கு தெரியுமே கண்ணா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குழந்தை இருக்கு, நீங்க அம்மாவோ அப்பாவோ இப்போ பக்கத்துல இருப்பாங்க. அந்த குழந்தை போய் ஒரு தீய தொட போகுது, நீங்க தொடாதேன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தெரியும் தீய தொடக்கூடாது அப்படின்னு தெரியுது. அது போய் லைட்டா இது பண்ணிட்டு சுடல, ஆனா டக்குன்னு எடுத்துருது. அந்த லைட்டா சூடாகும் போதே எடுத்துருது. உடனே உங்களை பார்க்கும்போது நீங்க மைல்டா சிரிக்கிறீங்க. ஒரு சிரிப்பு, அந்த புன்முறுவல்ல அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வருது. அப்போ பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை தீயில கையில சுட்டு வச்சுக்குது, இது பேரு அம்மா பாரு சிரிக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க? அப்படி இல்லை. புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தெரிஞ்சே அந்த குழந்தை வைக்குது, இந்த அம்மா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல, அதனால அந்த மாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்மளுக்கே அது தோணும். நம்மளே ஒரு லைட்டா சிரிக்கும் போது அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா நமக்கு தெரியும். நான் சொன்னேன் இல்ல, இது மாதிரி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன், நீயும் பண்றியா பண்ணலையான்னு பாக்குறக்க பண்ணிட்டு அதான் சுட்டுருச்சு அப்படின்னு அந்த தெரிஞ்ச அந்த தெளிவு இருக்கு பாத்தீங்களா. அது நம்மளுக்கு தெளிவா தெரியும் போது குழந்தைக்கு தான் அது ஆச்சரியமா இருக்கும். முதல் முறையா அதை அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தை பார்த்தா குழந்தைக்கு அந்த குழந்தைனால ஏத்துக்க முடியாது. குழந்தை அழுகலாம், அந்த துன்பங்கிறது ரொம்ப பெருசா பார்க்கலாம், பூதாகரமா பார்க்கலாம். ஆனா நம்ம ஒரு தாயாவோ தந்தையாவோ நம்ம பல அனுபவங்களை அனுபவிச்சிருக்கோம், பல வருஷங்கள் குழந்தைக்கு முன்னாடியே பிறந்து வாழ்ந்துட்டு வரோம். அப்படிங்கும்போது நமக்கு நம்மளோட ஞானத்தால, நம்ம படிச்ச ஞானத்தால, கேள்வி ஞானத்தாலேயோ படிப்புனாலேயோ அனுபவத்தினாலேயோ நமக்கு சில விஷயங்கள் குழந்தைய விட நல்லா தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் குழந்தைகளுக்கும் நம்மளை விட நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அது தெரிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறோம். அந்த குழந்தைக்கு அந்த ஏற்பட்ட துன்பத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது, நக்கலா சிரிக்கிறது இல்ல. இதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான், இது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்லைங்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் இப்ப கிருஷ்ணர் அழகா சிரிக்கிறாரு. இப்ப நம்மளே வந்து ஒரு ஒரு கவலை இல்ல ஒரு குழப்பம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே ஊறிட்டு இருக்காம அதுலயே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இது வந்து எனக்கு ஒரே இருட்டா இருக்கு, வாழ்க்கையோட வெளிச்சமே இல்லாம இருக்கேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்காம அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து பகவான் பொறுமையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த இதுலயே பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு. இதை வந்து எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது. சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரீஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஃப்ரீஸ் ஆயிட்டாங்கன்னா யாருமே எதுவுமே பண்ணல, எல்லாரும் அப்படியே ஒரு பொசிஷன்ல நிக்கிறாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணர் மட்டும் இந்த உரையாடலை பேசுறாங்க. அர்ஜுன கிருஷ்ண சம்பாதம் நடக்குது. மற்றவங்க எல்லாம் அப்படியே அவங்கவுங்க என்னென்ன பொசிஷன்ல நிக்கிறாங்களோ அப்படியே படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஸ்டக் ஆகி நிற்பாங்கல்ல, அப்படியே அந்த பொசிஷன்ல அந்த மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல எல்லாத்துக்குமே அது கேட்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பகவத்கீதை அர்ஜுனனுக்காக தான் சொல்லப்பட்டது. ஆனா அர்ஜுனன் மூலியமா எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற அந்த நோக்கத்துல, உள்நோக்கத்துலதான் சொல்லப்பட்டது இல்லையா. அப்ப இந்த இடத்துல வந்து குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயான உரையாடல் இருதரப்பு சேனைகளுக்கும் மத்தியில் வெளிப்படையாக நடந்தது. இது எல்லோருக்கும் பயனளிப்பதற்காகவே என்று தோன்றுகிறது. இது வந்து அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு உண்டான உரையாடல் அர்ஜுனனுக்காக மட்டும் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் பகவான் கிருஷ்ணர் பக்தனான அர்ஜுனனை செலக்ட் பண்ணி பகவத்கீதை உபதேசங்களை கொடுத்திருக்கிறாரு. எனவே பகவத்கீதையின் உபதேசங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ சமூகத்திற்கோ குலத்திற்கோ மட்டும் உரிதானதல்ல, அனைவருக்கும் உரியதாகும். நண்பர்களும் எதிரிகளும் கூட அவற்றை கேட்கும் சம உரிமை கொண்டுள்ளனர். இதைதான் நம்ம சொல்லிட்டே வரும் திரும்ப திரும்ப இல்லையா. சரி, அடுத்தது 11வது ஸ்லோகம். யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி, இல்ல நானே படிக்கவா? தாராளமா. ஸ்ரீ பகவானுவாச்ச
அசோஸ்யான் அன்பசோசம் ஸ்வம் பிரக்ஞா வாதாம்ச ஸ்பசசே அதாஷும் அகதாசும்ச நானுசோ சந்தி பண்டிதாக. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கின்றார். நீ அறிவாளியைப் போல பேசுகிறாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதைப் போல அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான். அரசியல், சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினார். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய அறிவு ஆகியவை அறநியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை. இவ்வறிவு போதுமான அளவில் இல்லாத போது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக் கொண்டிருக்க கூடாது. அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். இழந்த இவ்வுடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியதே. எனவே இவ்வுடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானதல்ல. இதை அறிபவனே உண்மை அறிஞன். இத்தகைய அறிஞன் ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவதில்லை. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, இப்போ இருந்துதான் அர்ஜுனனை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம், பகவத ஞானம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. ஓகேங்களா? மொத்தம் 3 வகையான யோகங்களை இதில் கவர் பண்ண போகிறோம். பகவத்கீதையில் அதுதான் இருக்குது. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு 6 அத்தியாயமாக பிரிக்கப்படுது. முதல் 6 அத்தியாயங்கள் கர்ம யோகத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்படுது. நடுவில் பக்தி யோகம் 6 அத்தியாயங்கள், 7வது அத்தியாயத்திலிருந்து. அடுத்தது கடைசி 6 அத்தியாயங்கள், 18வது அத்தியாயம் வரைக்கும் கடைசி 6 அத்தியாயங்கள் ஞான யோகத்தை கொடுக்கப்படுது. இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஜுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மணி, முத்து மணி, இல்லை கல், நவரத்னம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னா ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, நகைப்பெட்டி, அதில் போட்டு உள்ளே வச்சுருவோம், பத்திரமா இருக்கும். நகைப்பெட்டி எப்படி இருக்கும்? மேலே ஒரு இது இருக்கும், மூடி மாதிரி, கீழே ஒரு குப்பி மாதிரி கீழே ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே இடையில நம்ம இந்த விலை உயர்ந்த ஒரு பொருளை வைப்போம் இல்லையா. அது ஒரு தங்க நாணயமாகட்டும், வைரமாகட்டும், ஏதோ ஒன்று வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் பகவத்கீதையில் பக்தி அப்படிங்கிற அந்த விலை உயர்ந்த ஒரு மணியை நடுவில் கொடுத்துட்டு 6 அத்தியாயமாக மேலையும் கீழையும் வேற வேற யோகங்கள், கர்ம யோகமும் கீழே ஞான யோகமும் கொடுக்கப்பட்டதா பெரியவர்கள், ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அதை உண்மையாக கொடுக்குறாங்க. இப்போ கர்மயோகத்திலேயே, கர்மயோகம்னாலும் சரி, ஞான யோகம்னாலும் சரி, பக்தியை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சு தான் பகவான் சொல்லுவார். ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீ சேலத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு இந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு சென்னை ரூட்டு தெரியாது, இப்போ இப்படி வச்சுப்போம். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு திருப்பூர் போயும் போகலாம், இல்லை டைரெக்டாக கோயம்புத்தூர் போயும் போகலாங்க அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பகவான் சொல்லிடுறாரு, நீ இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஆனால் நீ சேலத்துலேருந்து இப்படி போய் போனேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மங்களம் போய் போனேன்னா, அவினாஷி போய் போனேன்னா இன்னும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்க, எது சீக்கிரமாக போய் சேரும், கரெக்டாக சேஃபாக பாதுகாப்பாகவும் போய் சேரும், சீக்கிரமாகவும் போய் சேருமோ அந்த பாதையை எடுத்துக்குவாங்க. பகவான் நீ இதை தான் பண்ணணும்னு அர்ஜுனன்கிட்ட எந்த காலத்துலயும் சொல்றது இல்லை. இதை தான் நீ பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். இத்தனையும் சொல்லிட்டு, பகவத்கீதையே முழுசா சொல்லிட்டு கூட கடைசியில் என்ன பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ உன் விருப்பப்படி என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்ம ஒரு ஆலோசனை நம்ம கிட்ட யாராவது கேட்டா என்ன பண்ணுவோம், நம்ம சொல்றது தான் அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சொல்ற யோசனையை அவங்க கிட்ட வச்சு திணிப்போம்.
இதை தான் நீ பண்ணணும், நான் பண்ணினேன் எனக்கு நல்லா இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்க, பேச்சு வாக்கில் சொல்லிடுறோம். உடல்நிலைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நம்மளும் இதுதாங்க பிரச்சனைன்னா அவங்க என்னமோ MBBS முடிச்ச மாதிரி FRCS முடிச்ச மாதிரி வைத்தியம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கருணையில ஒரு நல்ல எண்ணத்துல கொடுக்கறதாவே இருக்கட்டும். ஆனாலும் ஒவ்வொரு உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு சில பேர்த்துக்கு ஆயுர்வேதம் சரியா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஆயுர்வேதம் சரியா வராது. சித்தா, யுனானின்னு பல விதமான இது மருத்துவங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும், ஒவ்வொருத்தரும் செட் ஆகும். ஆனா இவங்களுக்கு இது செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை பிடிச்சு திணிப்பாங்க. இதை தான் நீ பண்ணணும், நான் ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு, அவங்க கிட்ட போ. அந்த ஒரு ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டாலும் சில சமயங்கள்ல தேவையில்லாம திணிப்பாங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை. அட்ரஸே தெரியாட்டி கூட அட்ரஸ் நம்ம தெரியாம அவங்க கிட்ட கேட்டுட்டோம்னா அவங்களோட இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியாது இன்னொருத்தங்கிட்ட கேட்டு சொல்றேன், இல்ல எனக்கு தெரியாதுப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னா அந்த சொல்ற அந்த பெருந்தன்மை இங்க நிறைய பேர்த்துக்கு இல்லாத நம்ம பாக்குறோம். அவங்க என்னை கேட்டுட்டாங்க, நான் ஏதாவது சொல்லணும், இல்லைன்னா என்னை வந்து தரக்குறைவா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லி வச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பலன் இருக்கா பலன் இல்லையான்னு கூட அவங்க உபயோகமா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம இங்க பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட எல்லாத்தையும் பகவத்கீதையவே சொல்லிட்டு, அது பகவானே டைரக்டா சொல்லிட்டு கடைசியில என்னம்பாரு அப்படின்னா, அர்ஜுனா நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படிம்பாரு. சோ இதுதான் அவரோட பெருந்தன்மை. அந்த 6 குணங்கள், சிறந்த குணங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒண்ணு வந்து இந்த பற்றற்ற தன்மை. தான் தான் எல்லாம் செஞ்சாலுமே தான் தான் செஞ்சேன்னு அவர் இது நினைச்சுக்க மாட்டாரு, சொல்லவும் மாட்டாரு. மத்த பக்தர்களுக்கு அதை பெருமையாக்கணும்னு அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுப்பாரு. இப்ப அர்ஜுனன் இப்ப போர் நடக்குதுன்னா பகவான் நினைச்சா அத ராகே கிருஷ்ணா மாரேக்கே மாரே கிருஷ்ணா ராகேக்கேன்னு இருக்குல்ல. கிருஷ்ணர் ஒருத்தங்களை கொல்லணும்னு நினைச்சா யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த ஆளை. கிருஷ்ணர் காப்பாற்றணும்னு நினைச்சா அந்த நபரை யாராலும் கொல்ல முடியாது. சரியா? பிரகலாதனை கொல்லணும்னு சொல்லி எத்தனை வேலைத்தனம் அவனோட தந்தை அசுரனான தந்தை ஹிரண்யகாசிப்பு செஞ்சான். அவனோட அத்தையும் எத்தனை செஞ்சா கூட சேர்ந்து. ஆனா பிரகலாத மகாராஜா கொல்ல முடிஞ்சுதா? இல்ல. எத்தனையோ முறை அவனுக்கு எத்தனை விஷயங்கள் பண்ணாங்க. விஷம் கொடுக்கறதாகட்டும், மலை மேலிருந்து தள்ளி விடுறதாகட்டும், பாம்பு கொத்த வைக்கிறதாகட்டும், யானையை முதிக்க விடுறதாகட்டும், தீயில போட்டு எரிக்க வைக்கிறதாகட்டும், இத்தனை செஞ்சும் பகவான் என்ன பண்ணாரு? பிரகலாதனை ஒவ்வொரு முறையும் பகவான் காப்பாத்தினாரு. ஏன்னா நாராயண நாமத்தை தவிர வாசுதேவ நாமத்தை தவிர எதுவுமே தெரியாம பிரகலாத் மகாராஜ் இருந்தார் இல்லையா? எதுவுமே தெரியாதுன்னா சரணடையருக்கு ஞானத்தை ஃபுல்லா பெற்றவர் தான் பிரகலாத் மகாராஜ். வயிற்றுல கையாது வயிற்றுல தாயோட வயிற்றுல இருக்கும் போதே நாரத முனிகிட்ட எல்லாம் கேட்டவர் தான். அதனால அவருக்கு எல்லா ஞானமும் இருக்கு. ஆனா சரணடையணும் அப்படிங்கிறது யார அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுனால பகவானை தவிர வேற யாருக்கிட்டையும் சரணடையக்கூடாது, தன்னோட தந்தை கிட்டையும் கூட சரணடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட முழுசா சரணடைஞ்சிருந்தாரு பிரகலாதர். அதனால அவரை வந்து கிருஷ்ணர் ஒவ்வொரு தடவையும் காப்பாத்தினார். இப்ப அர்ஜுனன் சரணடைகிறதுனாலதான் பொறுமையா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது 1 மணி நேரத்துலயோ என்னமோ 1 மணி நேரமோ 1.25 மணி நேரத்துலயோ மொத்த பகவத்கீதையே சொல்லப்பட்டதா சொல்றாங்க பெரியவங்க. அப்படின்னா அந்த 700 ஸ்லோகங்கள் இருக்கு, 18 அத்தியாயத்துல 700 ஸ்லோகங்கள் இருக்கு பகவத்கீதையில. அது மொத்தமா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல 1.25 மணி நேரத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த போர்ல இடையில போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா நம்ம வந்து வாழ்க்கை பூரா படிச்சாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு புரிதல் வருமானா கேள்விக்குறிதான். ஆனா பகவானை நினைச்சிட்டு சரியான ஆச்சாரியர் மூலியமா படிச்சோம்னா நமக்கு புரிய வேண்டியது தெரிய வேண்டியது பகவானே தெரியப்படுத்துவாரு, புரியப்படுத்துவார். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காலதாமதமானாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம இதுக்காகவே நம்ம அர்ப்பணிச்சுக்கணும். பகவானை பத்தி கேட்கறக்காகவும் பகவான் சொல்றதை செய்யறக்காகவும். அப்ப நம்மளுக்கு புரிதல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப கிருஷ்ணர் வந்து இதுல கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு, அதே சமயத்துல ஆத்மஞானத்தையும் கொடுக்க போறாரு. இப்போ ஒரு நல்ல குருவோட ஒரு தர்மம் என்ன, கடமை என்ன அப்படின்னா தன்னோட சிஷ்யனை வந்து கண்டிக்கிறது மட்டும் இல்ல, அவனை சரியான வழியில கொண்டு வர்றதுக்கு உண்டான ஞானத்தையும் அவர் கொடுக்கறது தான். அதுதான் கிருஷ்ணர் இங்க பண்றாரு. இப்போ கிருஷ்ணர் வந்து உடனடியா அர்ஜுனனோட தவற கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா பண்டிதன் மாதிரி பேசுற அர்ஜுனா, நீ இதெல்லாம் படிச்சவன் தான், ஞானம் உள்ளவன் தான், அந்த மாதிரிதான் நீ பேசுற. ஆனா அந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டேங்கிறியே. சில பேர் படிச்சேன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது.
அது மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஏன்னா படிச்சவன் ஞானிகளுக்கு வந்து முதல்ல ஞானத்துல முதல் ஞானமே என்ன அப்படின்னா, தான் வந்து இந்த ஜடம் ஒரு இது கிடையாது, சரீரம் கிடையாது, தான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு தெரிஞ்சவங்க தான் ஞானி இல்லையா? பக்தர்கள் வந்து பகவான் கிட்ட இருக்கிற உறவு என்னன்னு தெரிஞ்சு பக்தி பண்றதுதான் பக்தர்கள். அதுல முதல் நிலை என்னன்னா, அந்த ஞானத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம். ஆத்மானா என்ன? இந்த ஆத்மாங்கிறது நான், இந்த ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவன்களும் ஒவ்வொரு ஆத்மாக்கள். அந்த ஆத்மா வந்து ஒவ்வொரு உடல்ல இருக்கு இல்லையா? அப்ப அந்த உடல்ங்கிறது வந்து சாக வேண்டிய உடல் தான். பிறப்புன்னு இருக்கும்போது இறப்புன்னு இருக்கதான் செய்யும். இந்த உடல்ங்கிறது ஒரு ஜடப்பொருள். அதுக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனாலதான் அது உயிர் பெற்று இருக்குது. அந்த உயிர் எப்ப விலகுதோ அதை வந்து உடனே அந்த ஜடம் வந்து, அந்த உடல் வந்து ஜடமா மறுபடியும் மாறிடும் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இந்த புரிதல் இருந்ததுன்னா நீ ஏன் கவலைப்பட போற? ஆத்மாக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு அழிவு கண்டிப்பா உண்டு. இந்த அறிவு இருந்ததுன்னா சத்திரியர்கள் இப்ப அழிஞ்சா என்ன, 2 நாள் கழிச்சு அழிஞ்சா என்ன, 1 வருஷம் கழிச்சு அழிஞ்சா என்ன, அழிவு என்னமோ உண்மைதான். இப்ப ஏன் அழிக்கிறோம் அப்படின்னா, அவங்க போர்ல இருக்காங்க, தர்மத்தை நம்ம காக்கணும், அதுக்காக நம்ம அவங்கள கொலை பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அந்த கொலை வந்து இந்த இடத்துல அஹிம்சை எங்க நம்ம ஃபாலோ பண்ணணும், அஹிம்சை ஹிம்சை இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதாவது எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அந்தந்த இடத்துல உபயோகப்படுத்தணும் சரியா. அஹிம்சை நடத்த வேண்டிய இடத்துல போய் ஹிம்சை பண்றதோ, ஹிம்சை பண்ற வேண்டிய இடத்துல ஒரு சத்திரியனா இருந்து போர் புரியறத விட்டுட்டு நான் அஹிம்சைக்கு போறேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான விஷயமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கிறாரு. சோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரும் இதுல குறிப்பிட்டு சொல்றாரு. இப்பதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனாவை வந்து கடுமையா இல்ல, ஒரு ஒரு ஜென்டிலா கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது பிரஞவாத சோஷியான்னா இதுக்கு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு பொருட்டா? இத பத்தி எல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா? சோஷியான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் இத பத்தி கவலைப்படுறது உண்டான விஷயமே இல்லையே. பிரஞவாத ரொம்ப படிச்சவன் மாதிரி பேசுறது, ஆனா இதுக்கு போய் கவலைப்படுறையே. ஒரு உண்மையான பண்டிதன் வந்து பிறப்பு இறப்புக்கு மேல அப்பாற்பட்ட விஷயங்களை தான் பார்ப்பான். பிறப்பு இறப்புன்னு பாக்குறவன் சாதாரண மனுஷன். இப்ப பண்டிதன்னா படிச்சவன் இல்லையா? பண்டிதன்னா படிச்சவன். இப்ப படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ இப்ப படிச்சவன் மாதிரி பேசுற, ஆனா அந்த மாதிரி செயல்பட மாட்டேங்கிறியே, புலம்புறையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கிறாரு. அப்புறம் ராமானுஜாச்சாரியாரும் சொல்றாரு, இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் சாவுன்னு ஒண்ணு வந்துன்னா அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சுது அப்படின்னு. ஆனா அந்த சாவுங்கிறது வந்து ஆத்மாவை அழிக்க முடியாது, அழிக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. உடலுக்குத்தான் அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதே தவிர, ஒரு சரீரத்துக்கு தான் அந்த இறப்பு இருக்குதே தவிர ஆத்மாக்கு கிடையாது. இந்த ஆத்மா தான் நம்ம எப்பவுமே நிரந்தரமா நித்தியமா இருக்கிறது, சாஸ்வதமா இருக்கிறது. இப்போ ஒரு உடல்ல இருந்து ஒரு ஆத்மா கிளம்பிருச்சு, வெளியில போயிருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உட்கார்ந்து அந்த உடல்ல விட்டு ஆத்மா போயிருச்சே, இந்த உடல் கிட்ட அந்த ஆத்மா இல்லாதனால நம்மளோட உறவும் இதோட விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆத்மா அடுத்த நிலை நல்ல விதமா அடையணும்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கணும். சரி, இந்த உடல் இப்ப இங்க இருந்து போயிருச்சு, இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா போயிருச்சு, இந்த உடல் என்ன ஆயிருச்சு? வெறும் பணம் தான் இல்லையா? ஆனா நம்ம வந்து அதில் வருத்தப்படாம, இயற்கையா நம்ம எல்லாத்துக்கும் அந்த வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். பட் ஆனாலும் நம்ம பகவத்கீதை படிச்ச ஞானத்தை வச்சு அந்த வருத்தத்தை வந்து உடனே நம்ம கட்டுக்கோப்புக்குள்ள, நம்மளோட உணர்வுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்து, முடிஞ்ச அளவுக்குன்னா இப்போ உடனே நம்மளால பண்ண முடியாதுதான், கஷ்டம். நம்மளோட நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கும் போது அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும். அவங்களோட சங்கம் நம்மளுக்கு இனிமேல் இருக்காதேங்கிற வருத்தம் இருக்கும். அதே சமயத்துல பகவத்கீதை மாதிரி பகவதம் மாதிரி நம்ம படிக்க படிக்கதான் நம்மளுக்கு தெளிவு வரும். ஆமாப்பா, சரீரத்துக்கு நிரந்தரமா எதுவும் கிடையாது தானே, உடல்ல இருந்தா நோய் வரதான் செய்யும், இறப்பு வரதான் செய்யும், அது என்ன பண்றது அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு நல்ல நிலைக்கு போகணும். ஒரு நல்ல உடல் கிடைச்சு பக்தி பண்ற மாதிரி கிடைக்கணும். இந்த ஜென்மங்களே அது நல்லா பக்தி பண்ணியிருந்தா அந்த ஆத்மா பகவானோட திருப்பாதத்தை போய் வைகுந்தத்துக்கு போய் அடையணும்னு நம்ம வேண்டிக்கணும் இல்லையா? இந்த தடவை நம்ம எல்லாம் தப்பு பண்ணிட்டு இந்த ஜென்மத்திலேயே நம்ம வைகுந்தம் போகணும்னா முடியுமா? பக்தி பண்ணாம நம்மளால வைகுந்த லோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்குதான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லிட்டே இருக்காங்க பகவத்கீதையிலும் பகவதத்திலையும்,
பகவான் பக்தி தான். பரீட்சித் மகாராஜுக்கு வந்து 7 நாள் தான் இருக்கு உனக்கு அப்படின்னு சாபம் விட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 7 நாள்ல நான் சாக போறேன், நான் ராஜா, நான் வந்து தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரிஞ்சவன், என்னால அந்த சாபத்தை வந்து திருப்பியும் சாபம் விட்டு நான் அந்த பையனை பிராமண பையன் ஸ்ருங்கிய வந்து என்னால எதிர்கொள்ள முடியும், இந்த சாபத்திலிருந்து நான் விமோச்சனம் அடையிறதுன்னு எனக்கு எப்படின்னு வழி தெரியும், எங்கிட்ட இருக்கிற பிராமணர்களுக்கு கேட்டு நான் பிராயச்சித்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா வேலையை முடிச்சிருக்கலாம். அவர் 7 நாள் தான் அவருக்கு வாழ்க்கை, இனிமேல் 7 நாள்ல அவர் உயிர் போயிரும்னு சொன்னதை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அவர் ஜாலியா 7 நாளை வந்து 7 வருஷமாவோ 70 வருஷமாவோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் வாழ்க்கைய. ஆனா பரீட்சித் மகாராஜ் அப்படி பண்ணுனாரா? இல்ல. எப்படி இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட 7 நாள்ல நான் எப்படி சிறந்த நிலைய உயர்ந்த நிலையை அடைகிறது அப்படிங்கிறத படிச்சவங்க கிட்ட கேட்டாரு. பகவதம் கேட்டா உன்னோட வாழ்க்கைய நீ வந்து சிறந்த நிலைய உயர்ந்த நிலையை அடையலான்னு சொன்ன உடனே அவரு பகவதத்தை கேட்க ஆரம்பிச்சார். அந்த 7 நாளும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வெறும் பகவதத்தை மட்டும் கேட்டு உட்கார்ந்து 7 நாள் ஸ்ரவணம் பண்ணாரு. பகவத சப்தாக ஸ்ரீமத் பகவத சப்தாக பண்ணி அதை கேட்டு 7வது நாள் தங்க விமானம் வந்து அழகா அவரை கூட்டிட்டு போயிடுச்சு. 7 நாள் தான். இதை விட கிங் கட்வாங்கான்னு ஒருத்தர் இருக்காரு. கட்வாங்காங்கிற அரசர் வந்து ரொம்ப அழகா தேவி தேவர்களுக்கு போருக்கு வந்து உதவி செஞ்சாரு. போரெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தேவி தேவர்களுக்கு இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே, என்ன வேணும்னு கேட்டாங்க. இவர் ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கிறதுனால இவருக்கு இருக்கிற பொருளே திருப்தி கொடுத்தது. அதனால இவருக்கு புதுசா எதுவும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு கேட்டாரு, என்னோட ஆயுட்காலம் மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து சரியா உபயோகப்படுத்திக்குவேன் பகவான் பக்திக்குன்னு. அப்ப அவங்களுக்கு உனக்கு இருக்கிற ஆயுட்காலம் ஒரே ஒரு முகூர்த்தம் தான் அப்படின்னாங்க. ஒரு முகூர்த்தம்னா வெறும் 48 நிமிஷம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஒரே முகூர்த்தம் தான் அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, உட்காந்து அழுதாரா புலம்புனாரா? ஐயோ எனக்கு நான் கேட்ட நேரம் எனக்கு இன்னும் 1 மணி நேரம் கூட இல்லை, 48 நிமிஷம் தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாரா? அழுதாரா? புலம்புனாரா? சரி உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிடுங்க, பிரியாணி போட்டு விருந்து வச்சு சாப்பிடலான்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. அவர் பண்ணது என்னன்னா, ஒரு 48 நிமிஷம் தானா, உடனே கிளம்புனாரு. ஒரு அரண்மனைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானோட நாமத்தை சொல்லி தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. 48வது நிமிஷம் உயிர் போகுது, பகவானோட லோகத்துக்கு சென்றடைஞ்சிட்டாரு. இவ்வளவுதான். 48 நிமிஷத்துல முழுசா பக்தி பண்ணாரு. ஆனா அந்த கான்சியஸ் இருக்கணும், அந்த உணர்வு நம்மளுக்கு எப்பவுமே இருந்தாதான் கடைசி நேரத்திலேயே அந்த உணர்வு வரும். பரத மகாராஜ் இறக்கும் போது மான் குட்டியை நினைச்சிட்டு இறந்ததுனால மானா பிறந்தாரு. அதுக்கப்புறம் தெளிவா மானா பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பழைய ஞாபகம் இருந்ததுனால பெரிய பெரிய பக்தி வேதாந்த ஆச்சாரியர்கிட்ட போய் பகவத்தை உட்காந்து கேட்டாரு. வான் உடல்ல கூட எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போய் கேட்டுட்டு மானாவே உயிரை விட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் டைம் என்னவா பண்ணாரு, ஜடபரதனா பிறந்தாரு. ஒரு ஜடம் மாதிரி நடந்துக்குவாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா முழுசா பகவானை நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக வேண்டாம். அட்லீஸ்ட் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள நம்ம பகவான் பக்தி எப்படி நுழைக்கிறதுன்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம சமையல் செய்யறோம், அப்ப யூடியூப்ல ஒரு கிளாஸ் போட்டுவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல கேட்கலாம், இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சா தமிழ் நல்லா புரிஞ்சா தமிழ்ல கேட்கலாம். நம்மளுக்கு எத்தனையோ பக்தர்கள் வந்து போடுறாங்க இல்லையா யூடியூப்ல. அந்த நல்லா அங்கீகாரத்தோட இருக்கிற சில இதைதான் கேட்கணும், எல்லாத்தையும் போய் கேட்கக்கூடாது. அப்ப அதை கேட்டுட்டே நம்ம சமைக்கலாம், பாத்திரம் கழுவலாம், இல்ல நம்ம வீடு வேலைகளை செய்யலாம். அதுக்கப்புறம் வாக்கிங் போறப்ப கூட கேட்டுட்டு போகலாம். நம்ம டெய்லிக்கும் பகவான் நாமத்தை உச்சரிக்கலாம். பகவானுக்காக பூமாலையை கோர்த்து கோயில்களுக்கு கூடலாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சாமி அறையிலேயே அதெல்லாம் படைக்கலாம். டெய்லிக்கும் நம்ம சமைச்சதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்துல பார்ப்போம், நம்ம சமைச்சதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா நம்ம சாப்பிட்றது வெறும் பாவம் தான், பாவத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் உணவா அப்படின்னு சொல்லப்படுது பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல நம்ம படிப்போம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏன்னா அந்த உணவுப் பொருட்கள்ல பாவம் கலந்துதான் வருது. அது அந்த உணவுப் பொருட்கள் வந்து உடனே நமக்கு கை கிடைக்கிறது இல்லை. அது எத்தனையோ விஷயங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் எத்தனையோ பேர் அதுல துன்பம் அடைஞ்சிருப்பாங்க, இல்ல பூச்சிகள் இறந்திருக்கும், சில உயிர்வாளிகள் அதுல கஷ்டப்பட்டிருக்கும், இல்ல இறந்திருக்கும் இல்லையா. ஒரு பொருள், சாப்பாட்டு பொருள் நம்மளோட தட்டத்துக்கு வர்றதுன்னா அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுல இருந்து, விவசாயத்துல இருந்து வீட்டுக்கு வந்து நம்ம பாத்திரத்துல
அதை சமைச்சு தட்டத்துக்கு வர்றதுக்குள்ள எத்தனையோ அது விஷயங்களை சந்திச்சிருக்கும். அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம போக்கணும் நம்மளையே அப்படின்னா, நம்மளோட பாவங்கள் அதுல கழியணும் அப்படின்னா நம்ம பகவானுக்கு அதை படைச்சிடணும். இந்த பகவான் என்ன பண்ணுவாரு, இந்த பாவத்தை அவரு கழிச்சிருவாரு. ஏன்னா தனக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பகவான் அதை ஏத்துக்கிட்டு, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், நீங்க ஒரு துளசி இலையோ சின்ன தண்ணி ஒரு கப்லையோ ஒரு நீங்க செய்யற சாப்பாட்டை ஒரு தட்டத்திலேயோ, அவருக்குன்னு ஒரு தட்டம் வச்சுக்கணும் இல்லையா? நம்மளோட தட்டத்தை அவருக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அவருக்குன்னு ஒரு தட்டம், ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன், ஒரு கப்புன்னு வச்சுட்டோம்னா நம்ம செய்யறத அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு, துளசி தலையை அதுல போட்டு பகவான நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி ஒரு 3 தடவை சொல்லி, அதுக்குன்னு மந்திரங்கள் இருக்கு. பட் அது தெரியாதவங்க வெறும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி கூட பகவானே ஆச்சாரியர்களே இதை ஏத்துக்கிட்டு பகவானுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு, நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணா சாப்பிட்டு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த நைவேத்தியம் வந்து இப்ப பிரசாதமா மாறி இருக்கும். அதை வந்து நம்மளோட பாத்திரத்துல போட்டு கலந்து எல்லாத்துக்கும் பரிமாறலாம். இவ்வளவுதான், சிம்பிள். இதை பண்ணாலே போதும், நம்மளோட பக்தி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வரும். பகவான் நாமத்தை கேட்கிறோம், சொல்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பெருசா நம்ம கஷ்டப்படணுங்கிறது இல்லை. ரொம்ப கலியுகத்துல வந்து ரொம்ப குறைவான வழிகள் தான் இருக்கு. குறைவான எளிமையான வழிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடினமான வழிமுறைகள் எதுவுமே நமக்கு சொல்லப்படல. ஹிரண்யகாசிப்புல்லா அத்தனை ஆண்டு காலங்கள், ராவணன் எல்லாம் அவ்வளோ ஆண்டு காலங்கள் தபஸ்யா எல்லாம் இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. பக்தர்களுக்கு ரொம்ப ஜாலியா பிரசாதம் விருந்தே சாப்பிட்றோம். நம்ம விசேஷங்கள்ல கோயில்களுக்கெல்லாம் போனா, இப்ப நரசிம்ம சதுர்தசி வருது 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கோயிலுக்கு வந்து தரிசனம் எடுத்துக்கோங்க. நரசிம்மரோட தரிசனத்தை இஸ்கானுக்கு வந்தாலும் சரி, இல்ல பக்கத்துல உங்களோட நரசிம்மர் கோயிலுக்கு போனாலும் சரி, நல்லா தரிசனம் எடுத்து பகவானோட நாமத்தை சொல்றதை கேளுங்க. அவரை பத்தி லீலைகள் சொல்றதை கேட்டு பிரசாதத்தை இது பண்ணி சத்சங்கம் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது பகவானை நோக்கி நம்ம ஒரு படி வச்சோம்னா பகவான் நம்ம கிட்ட 1000-10,000 படிகள் நம்மளை நோக்கி வருவாராம். 10,000 அடிகள். நம்ம ஒரு அடி வச்சோம்னா அவர் வந்து 10,000 அடி நம்மளை நோக்கி வருவாராம். ஏன்னா அவ்வளோ ஆர்வமா இருக்காரு பகவான். நம்ம அவர் மேல இருக்கிற ஆர்வத்தை விட அவரு நம்ம மேல ஆர்வமா இருக்காரு. எப்படா இவன் நம்ம கிட்ட வந்து சேருவான். அதை நம்ம மறந்துடாம பக்தி பண்ணா சரி. சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?